Daily. Taste the Daily. புதுச்சேரி இணையவழி மோசடி தொடர்பாக நடிகைகள் தமன்னா, காஜல் அகர்வாலுக்கு காவல்துறையினர் சம்மன் அனுப்ப தயார் நிலையில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. அவரிடம் பேசலாம். வணக்கம் கிருஷ்ணா, இது தொடர்பான விவரங்கள். புதுச்சேரியில் இந்த கிரிப்டோ கரன்சி விவகாரம் சூடுபிடிக்க துவங்கி இருக்கிறது. குறிப்பாக 50 கோடி ரூபாய்க்கு மேல் இந்த மோசடியானது நடைபெற்று இருக்கிறது. தமன்னா, காஜல் அகர்வாலுக்கு சம்மன் அனுப்ப தயார் நிலையில் இருக்கும் இணையவழி காவல்துறையினர் மேலும் முக்கிய குற்றவாளிகளான 2 பேரை கைது செய்ய தீவிரம் காட்டி வருகிறது. புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் அசோகன் இந்த கிரிப்டோ கரன்சியில் ஆஸ்போ என்ற இணையதள பக்கத்தில் 98 லட்சம் ரூபாய் ஏமாந்திருக்கிறார். இது குறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து கிரிப்டோ கரன்சி மோசடி கும்பலை கோயம்புத்தூரை சேர்ந்த நிதிஷ்குமார், ஜெயின், அரவிந்த் குமார் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். மேலும் இதில் 9 பேரை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 50 கோடிக்கு மேல் கிரிப்டோ கரன்சியானது மோசடி வழக்கில் துவக்க விழா மற்றும் பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்ட சம்பந்தப்பட்ட நடிகர்களான தமன்னா மற்றும் காஜல் அகர்வால் இருவருக்கும் பணம் எந்த வங்கி கணக்கில் சென்றது, எவ்வளவு சென்றது என்பது குறித்து குற்றவாளிகள் வங்கி கணக்குகளை வைத்து ஆராய்ந்து வருகின்றனர். மேலும் இந்த வங்கி கணக்கில் யாருடைய மூலமாக அனுப்பப்பட்டது என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய பாபு என்கிற சையது உஸ்மான், இம்ரான் பாஷா ஆகிய இருவரையும் கைது செய்வதற்காக தீவிரமாக இறங்கியிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து தமன்னா மற்றும் காஜல் அகர்வாலுக்கு சம்மன் அனுப்புவதற்கும் புதுச்சேரி இணையவழி காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. Taste the Daily.